பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் ஆகிய திரியேக கடவுளின் நாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும் ஆமே. ஜெபம் செய்வோம். இரக்கமும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, திரியேக கடவுளின் சாயலாய் எங்களை படைத்து பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய கிருபை நினைத்து உம்மை போற்றுகிறோம். ஒரே இரத்தத்தினால் மனுக்குலத்தை தோன்ற பண்ணி சகோதர சகோதரிகளாய் குடும்பமாய் உறவுகளாய் வாழும்படி தந்த நல்ல ஐக்கியத்திற்காக, நல்ல நட்பிற்காக உம்மை போற்றுகிறோம். இந்த தூய தொழுகையின் வழியாக எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிற ஆண்டவரின் அன்பை உணரவும், ஆண்டவர் விரும்பும் நீதியையும் நியாயத்தையும் சமாதானத்தையும் திருச்சபையிலும் உலகத்திலும் நிலைநாட்ட எங்களை அர்ப்பணிக்கவும் அருள் தாரும். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை ஆராதித்து மனம் மகிழ, தேவ சமூகத்தில் தேவ பயத்தோடு விண்ணப்பங்களை ஏறெடுத்து எங்கள் பாரங்களை இறக்கி வைக்க, தேவ சப்தத்தை கேட்டு ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய அருள் தாரும். ஆராதனையில் பங்கு பெறுகிற அனைவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய கரம் எங்கள் மத்தியிலே தாங்கியிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துனுடைய பெயரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 16வது பாடலை பாடுவோம். எல்லாருக்குமா உன்னதர் கர்த்தாதி கர்த்தரே, நீர் வாழ்க இயேசுவே. ஞான பாடல் 16. Katavi Katare
சாவான் விதித்தே ஓம் சாவான் விதித்தே ஜெயித்தாராகி பற்றிய நீர் இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 9வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன். அவர் நிவாசல் நிலைகள் அசையும்படி போதிகையை அடித்து அவைகளை அவர்கள் எல்லாருடைய தலையின் மேலும் விழ உடைத்து போடு. அவர்களுக்கு பின்னாக வரும் மீதியானவர்களை நான் பட்டயத்தினால் கொன்று போடுவேன். அவர்களில் ஓடுகிறவன் ஒருவனும் தப்புவதும் இல்லை, அவர்களில் தப்புகிறவன் ஒருவனும் இரட்சிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கி கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்து கொண்டு வரும். அவர்கள் வான பரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலுமிருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன். அவர்கள் கர்மேலின் கொடுமுடியிலே ஒளித்து கொண்டாலும் அங்கே அவர்களை தேடி பிடிப்பேன். அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன். அவர்கள் தங்கள் சத்ருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனாலும் அங்கே அவர்களை கொன்று போட பட்டயத்திற்கு நான் கட்டளையிட்டு என் கண்களை அவர்கள் மேல் நன்மைக்கல்ல தீமைக்கென்றே வைப்பேன். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்தை தொட அது உருகிப்போம். அப்பொழுது அதன் குடிகள் எல்லாரும் புலம்புவார்கள். எங்கும் நதியாய் புரண்டோடி எகிப்தினுடைய ஆற்று வெள்ளத்தை போல் வெள்ளமாகும். அவர் வானத்தில் தமது மேலறைகளை கட்டி பூமியில் தமது கீழறைகளை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரின் புத்திரரை போல் இருக்கிறீர்கள் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இஸ்ரவேலை எகிப்து தேசத்திலிருந்தும் பெலிஸ்தரை கப்தோரிலிருந்தும் சீரியரை கீரிலிருந்தும் கொண்டு வரவில்லையோ? இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்திற்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பூமியின் மேல் இராதபடி அழித்து போடுவேன். ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இதோ ஜல்லடையினால் சலித்தரிக்கிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மடியும் தரையிலே விழுவதில்லை. தீங்கு எங்களை அணுகுவதுமில்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள். ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கிக் கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய்ப்போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல் அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளுக்குரிய திருமுறை பாடம் படித்தாயிற்று. ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளை கேட்க நாம் ஆயத்தப்படும்படியாக தம் கிருபை பெரிதல்லோ என்கிற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். செய்ய கிருபை தாரும்.
தேடும் புது கிருபை தேடும் புது கிருபை மனதளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் மனதளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே ஒன்றை ஒன்று சந்திக்கும் சத்தியமும் கிருபை ஒன்றை ஒன்று சந்திக்கும் சத்தியமும் கிருபை என்று மாறாவேன் வாக்கு தத்தம் நீதியுமே சமாதானமே என்று மாறாவேன் வாக்கு தத்தம் நீதியுமே சமாதானமே நிலை நிற்கும் கிருபை தாருமே நிலை நிற்கும் கிருபை தாருமே கிருபை பரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே ஸ்தோத்திர ஜபத்தினால் பெருகுதே கிருபை ஸ்தோத்திர ஜபத்தினால் பெருகுதே கிருபை ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே ஜெபவரம் கிருபை தாருமே ஜெபவரம் கிருபை தாருமே நம் கிருபை பரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமுறை வசனம் ஆமோஸ்
தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரின் புத்திரரைப் போல் இருக்கிறீர்கள் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்தும் பெலிஸ்தியரை கப்தோரிலிருந்தும் சீரியரை கீரிலிருந்தும் கொண்டு வரவில்லையோ? இஸ்ரவேல் புத்திரர் விருத்த சேதனம் பெற்றவர்கள். விருத்த சேதனம் கடவுளுக்கு சொந்தமான ஜனங்களின் அடையாளம். கடவுளுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதின் அடையாளம். எத்தியோப்பியரின் புத்திரர் யூதர் அல்லாதவர்கள், விருத்த சேதனம் பெறாதவர்கள், கருப்பினத்தவர்கள், யூதர்களின் பார்வையில் தாழ்ந்தவர்கள். ஆனால் ஆண்டவர் தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், எத்தியோப்பியரும் நீங்களும் எனக்கு ஒன்றுதான். கடவுள் அனைவரையும் சமமாக மதிக்கிறவர், நேசிக்கிறவர். கடவுள் தங்களுக்கு மாத்திரமே சொந்தமானவர் என்பது யூதர்களின் எண்ணம். கடவுள் மனிதன் வகுத்த எல்லைகளை கடந்து அனைவருக்கும் சொந்தமானவர் என்பதை ஆமோஸ் தீர்க்கதரிசியின் வழியாக வெளிப்படுத்தினார். கடவுள் யூத இனத்தின் மீட்பர் என்று யூதர்கள் நம்பினார்கள். கடவுள் துன்புறும் அனைத்து மக்கள் இனங்களின் மீட்பர் என்று தம்மை இங்கு வெளிப்படுத்துகிறார். கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டது எப்படியோ அப்படியே பெலிஸ்தியரை கப்தோரிலிருந்தும் சீரியரை கீரிலிருந்தும் மீட்டு வெளியே கொண்டு வந்தார். கடவுள் அனைத்துலக மீட்பர். உலக மீட்பரும் நம் ஆத்தும மீட்பருமாகிய கடவுளை நாம் ஆராதிக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! கடவுள் தன் படைப்பனைத்திற்கும் தாம் ஒருவரே மீட்பராக இருக்கிறார். மனிதர்களாகிய நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நித்திய தண்டனிலிருந்தும் மீட்டெடுக்க மீட்பராக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பது நம்முடைய பற்றுறுதியாகும். எபிரேயர் 9:28 சொல்லுகிறது, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இது ஆதி திருச்சபையின் பற்றுறுதியாகும். இதுவே நம்முடைய பற்றுறுதியும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. இன்று தென்னிந்திய திருச்சபையாக நாம் தியானிக்கிற தலைப்பு, கடவுளும் அனைத்து பற்றுறுதியாளர்களும். God and people of all faiths. கடவுள் ஒருவராக இருந்தாலும் கடவுளை குறித்த நம்பிக்கைகளும் பக்தி முறைகளும் சடங்குகளும் பலவிதமாக காணப்படுகிறது. டெல்லியில் மஹிந்திரா தார் ராக்ஸ் என்ற வாகனத்தை வாங்குவதற்காக மானி பவார் மற்றும் அவரது கணவர் பிரதீப் இருவரும் கார் ஷோரூம் சென்றார்கள். காரை டெலிவரி எடுக்கும் முன்பு டயருக்கு அடியில் எலுமிச்சம் பழத்தை வைத்து காரை ஓட்டி நசுக்க வேண்டும் என்பது இன்றைக்கு ஊறிப்போன ஒரு நம்பிக்கை. ஆக்சிலேட்டரை அழுத்தினார். எலுமிச்சை பழம் நசுங்கினது மாத்திரமல்ல, ஷோரூம்
கண்ணாடி சுவரை உடைத்து கொண்டு 30 லட்சம் மதிப்புள்ள வாகனமும் 2வது ஃப்ளோரிலிருந்து கீழே விழுந்து நசுங்கியது. வாகனத்தில் இருந்த 2 பேர் உயிருக்கும் ஆபத்தில்லை. காப்பாற்றினது எலுமிச்சை பழம் அல்ல, வாகனத்தில் இருந்த ஏர்பேக். சில மாதங்களுக்கு முன்பு டெல்லி லட்சுமிபாய் கல்லூரியில் அந்த கல்லூரியின் முதல்வர் ஒரு சிறந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார். கோடை வெப்பத்தில் வகுப்பறையில் அமர முடியவில்லை என்று மாணவர்கள் புகார் அளித்தனர். கல்லூரி முதல்வரே வந்து அந்த அறைகளுக்கு மாட்டுச்சாணத்தை பூசி குளுமையை ஏற்படுத்தினார். ஃபேன் போட்டு கொடுங்கள் என்று சொன்னால் மாட்டுச்சாணத்தை பூசியிருக்கிறாரே என்று மாணவர் சங்க தலைவர் முதல்வர் அறையும் குளுமையாக இருக்கட்டும் என்று சொல்லி அங்கிருந்த ஏசியை அகற்றிவிட்டு மாட்டுச்சாணத்தை முழுவதுமாக பூசிவிட்டார். இது பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது. மாட்டு மூத்திரத்தை குடித்தால் கொரோனா தொற்று பரவாது, கேன்சர் சரியாகிவிடும் என்று பல்வேறு மூட நம்பிக்கைகளும் மத நம்பிக்கைகளும் நிறைந்த ஒரு தேசத்திலே நாம் வாழுகிறோம். இந்த தேசத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அதற்கு காரணம் நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர். இன்றைக்கும் நாம் இதை குறித்து தான் வேதத்திலே தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, அந்த கடவுள் நீதிபரர். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நீதிபரர். ஆமோஸ் 9வது அதிகாரம் 1வது வசனம். ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன். கர்த்தர் தேவாலய பலிபீடத்தின் மேல் நிற்பதை ஆமோஸ் தீர்க்கதரிசி தரிசனமாக காண்கிறார். இந்த பலிபீடம் சர்வாங்க தகன பலிகளை பலி செலுத்துகிற ஒரு இடமாகும். தேவனாகிய கர்த்தர் கேருபீன்களும் சேராபீன்களும் சூழ்ந்து நிற்கிற கிருபாசனத்தை விட்டு எழுந்து பலிபீடத்தின் மேல் நின்று கொண்டிருந்தார். ஆமோஸ் 9வது அதிகாரம் 1 முதல் 4 வரை இடம்பெற்றுள்ள கர்த்தருடைய எச்சரிப்பும் கோபமும் நிறைந்த வார்த்தைகள் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி என்பதை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்புகள் பாவிகள் மேல் நிச்சயமாக வரும். தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஒருவரும் தப்ப முடியாது என்பதை இந்த வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசி சாதாரண குடும்ப பின்னணியை கொண்டவர். ஆமோஸ் 7வது அதிகாரம் 14-15 வசனங்கள். ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதித்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டுத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாயிருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். கடவுள் ஆமோஸ் போன்ற சாதாரண மனிதர்களையும் சாதாரண பின்னணியை கொண்டவர்களையும் தமது திருப்பணிக்காக தெரிந்து கொண்டு ஒரு தீர்க்கதரிசியாக அசாதாரணமான காரியத்தை செய்ய பயன்படுத்துகிறார். நானும் நீங்களும் உண்மை உள்ளவர்களாக இருந்தால், தேவ பயமுள்ளவர்களாக இருந்தால், கர்த்தர் சாதாரணமான நம்மை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்வார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
கடவுள் இன்றைக்கும் நம்மை அவ்விதமாக அழைக்கிறார். தென்னாடை சார்ந்த இந்த ஆமோஸ் வடநாடாகிய இஸ்ரவேலிலே சென்று தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஆமோஸ் 1-2 அதிகாரங்களில் ஆமோஸ் தீர்க்கதரிசி ஏதோம், தமஸ்கு, அம்மோன், மோவாப், தேமான், ரப்பா போன்ற புற இனத்தவர் வாழுகின்ற தேசங்களின் பாதகங்களின் நிமித்தம் வரப்போகும் கர்த்தருடைய ஆக்கினையை தீர்க்க தரிசனமாக அறிவித்தார். தன் சொந்த தேசமாகிய யூதாவின் பாதகத்தின் நிமித்தம் வரப்போகும் கர்த்தருடைய தண்டனையும் முன்னறிவித்தார். ஜனங்கள் எல்லாரும் பயத்தோடும் பக்தியோடும் பணிவோடும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கர்த்தர் உங்களையும் விடப்போவதில்லை என்று இஸ்ரவேலின் பாதகங்களை நேரடியாக சுட்டிக்காட்டி அவர்களுக்கு வரப்போகும் அழிவை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைத்து எச்சரித்தார். ஆமோஸ் 2 அதிகாரம் 6-12 வசனங்களில் அவர்கள் செய்து வரும் பாதகங்களை முகத்துக்கு முகம் நேரடியாக சுட்டிக்காட்டினார். 13-16 வசனங்களில் இது நிமித்தம் வரப்போகின்ற அழிவை பற்றி எச்சரித்தார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் சேகரிக்கப்பட்ட புள்ளி விவரத்தின் அடிப்படையில் கடலோர பகுதிகளில், குறிப்பாக தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் புண்ணிய ஸ்தலங்களாக போய் வருகிற பகுதிகளில் நடைபெறுகிற ஒழுக்கக்கேடுகள், சட்டவிரோதமான காரியங்களை குறிப்பிட்டு எச்சரித்தார். ஜெப விண்ணப்பங்களையும் முன்வைத்தார். ஆனால் குறிப்பிட்ட திருச்சபையினுடைய தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு விரோதமாக கண்டன அறிக்கைகளை பதிவு செய்தனர். அன்று பெத்தேலில் ஆசாரியனாக இருந்த அமத்சியா தீர்க்கதரிசியான ஆமோஸை இழிவாக பேசி மிரட்டி பெத்தேலிலிருந்து துரத்தி அடித்தார். ஆமோஸ் 7 அதிகாரம் 12-13 வசனங்கள். ஆனால் ஆமோஸ் கர்த்தருடைய வாயாக நின்று ஆசாரியனாகிய அமத்சியாவின் மேல் வரப்போகும் அழிவையும் தேசத்தின் மேல் வரப்போகும் அழிவையும் அறிவித்து எச்சரித்தார். ஆமோஸ் 7 அதிகாரம் 16-17 வசனங்கள். இந்த வசனங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பு எவ்வளவு பயங்கரமானவைகள் என்பதை சொல்லுகிறது. கர்த்தர் நீதிபரர், நீதி உள்ள நியாயாதிபதி என்பதை உணர்ந்து நாம் மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். 2வதாக கர்த்தர் மகத்துவம் உள்ளவர். ஆமோஸ் 9 அதிகாரம் 6 வசனம். அவர் வானத்தில் தமது மேலறைகளை கட்டி பூமியில் தமது கீழறைகளை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இங்கே ஆமோஸ் கர்த்தருடைய மகத்துவங்களை குறித்து பேசுகிறார், ஆச்சரியப்படுகிறார். கர்த்தருடைய வல்லமை எவ்வளவு பெரியது, கர்த்தருடைய மகத்துவம் எவ்வளவு மேலானது என்பதை அறிவிக்கிறார். மோசேயும் தேவ ஜனங்களும் கர்த்தரை புகழ்ந்து பாடும்போது யாத்ராகமம் 15:11 பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் என்று கர்த்தரை துதித்தார்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமையிலும் செயலிலும் பரிசுத்தத்திலும் மகத்துவம் உள்ளவர். ஆனால் அன்று தேவ ஜனங்கள் பாவத்திலே பற்றுக்கொண்ட பற்றுறுதியாளர்களாக இருந்தார்கள். ஆமோஸ் 9:10 தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும்
பட்டயத்தினால் சாவார்கள் என்று ஆமோஸ் எச்சரித்தார். தேவ ஜனங்கள்தான், ஆனால் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டு பெருமை பேசி அகந்தையோடு இருந்தார்கள். ஆனால் இருந்த இடம் தெரியாமல் போனார்கள். ஆமோஸ் 9வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில் தேவ கோபத்தை பார்த்து தேவ ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு பதில் மகத்துவமுள்ள தேவனை விட்டு விலகி ஓடத்தான் வழி தேடினார்கள். ஆனால் மனிதர்கள் கண்டுபிடித்த வழிகள், தப்பி ஓடும்படி எடுத்த முயற்சிகள், கர்த்தருடைய கைக்கு விலகி ஓட அவர்கள் எடுத்த எல்லாவிதமான திட்டங்களிலும் எதுவும் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. மகத்துவமுள்ள தேவனண்டை திரும்பி வருவது ஒன்றே நாம் தப்புவதற்கு, பாதுகாக்கப்படுவதற்குரிய ஒரே வழி என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. தேவன் மகத்துவம் உள்ளவர். மகத்துவமான இரட்சிப்பு அவரிடம் உண்டு. அவர் அண்டை நாம் திரும்பி வருவோம். எபிரேயர் 2:4 சொல்லுகிறது, தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறதுமான இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? மகத்துவமுள்ள தேவன் மகிமையான வாழ்வை நமக்கு வைத்திருக்கிறார். அன்று மகிமையை இழந்து விழுந்து போனவர்களாய், பழுதாய் போனவர்களாய் இருந்த தாவீதின் குடும்பத்தாருக்கு அவர்கள் இழந்து போன மகிமையை திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆமோஸ் 9வது அதிகாரம் 12வது வசனம். அது உலக பிரகாரமான ஒரு மகிமை. ஆனால் இயேசுவின் குடும்பத்தாராகிய நமக்கு தேவ மகிமை உண்டு. காரணம், நம்முடைய ஆண்டவர் இயேசு மகத்துவம் உள்ளவர். கடைசியாய் வேதம் சொல்லுகிறது, கடவுள் கிருபை உள்ளவர். ஆமோஸ் 9வது அதிகாரம் 9வது வசனம். இதோ ஜல்லடையினால் சலித்தறிகிறது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தறிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. கர்த்தர் கோதுமை மணிகளை எங்கிருந்தாலும் பிரித்தெடுத்து களஞ்சியத்திலே சேர்க்கிறவர். உலகத்தாரின் நடுவில் இருந்தாலும், குப்பைகள் நடுவில் விழுந்து கிடந்தாலும் கர்த்தர் தூக்கி எடுக்கிறவர். இதுதான் கிருபை. எபிரேயர் 2:9 சொல்லுகிறது, என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து மீட்கும்படி நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் கிருபை. நல்ல மேய்ப்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு, ஜீவனை கொடுக்கிற அன்பு என்று யோவான் 10:11 சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு நல்ல மேய்ப்பராகவும் எல்லாருக்காகவும் சிலுவையிலே அவர் அறையப்பட்டார். எல்லா ஜனங்களுக்காகவும் தன் ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். இரட்சிப்பு எல்லா ஜாதியாருக்கும் சொந்தமானது. இதை வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9-10 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. கானானியர் பல தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள். கானானிய பெண்ணின் உண்மையான விசுவாசத்தை, தாழ்மையான விசுவாசத்தை ஆண்டவர் இயேசு மதித்தார். உன் விசுவாசம் பெரியது என்று பாராட்டினார். மத்தேயு 15வது அதிகாரம் 28வது வசனம். நம்முடைய ஆண்டவர் எல்லார் மேலும் கிருபை உள்ளவர். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் ரோம நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தையும் ஜெபத்தையும் தான தர்மங்களையும் கர்த்தர் அங்கீகரித்தார்
ஆசிர்வதித்தார். நாமும் கூட அந்நியராய், கர்த்தரை விட்டு தூரம் போனவர்களாய், புறச்சாதிகளாக இருந்தோம். நம்மையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேடி வந்தார், ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு விசுவாச குடும்பமாய், கர்த்தருடைய மந்தையாய் நம்மை அரவணைத்திருக்கிறார். கடவுளின் மாறாத அன்பையும் கிருபையும் பற்றி கொண்டு நன்றி உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் இந்த தொழுவத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆம். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 294வது பாடலை பாடுவோம். அற்ப வாழ்வை வாஞ்சியாமல் என்கிற 294வது ஞான பாடல். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். நல்ல மேய்ப்பனாக தம்முடைய மந்தைக்குள்ளாக தொழுவத்தில் அல்லாத ஆடுகளையும் கூட்டி சேர்க்க எங்கள் ஆண்டவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறீர். ஆனாலும் வழி தப்பி போய் தொழுவத்தை மறந்து போன ஆடுகளாய், தூரம் போன ஆடுகளாய் காணப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய நல்ல வாழ்வை விட்டு விலகி நிற்கிறவர்கள் உண்டு.
ஒதுங்கி செல்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரை தேட மனமற்றிருக்கிறவர்கள் உண்டு. பின்மாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் மறுபடியுமாக கர்த்தர் தம்முடைய திருச்சபையாகிய தொழுவத்திற்குள் கூட்டி சேர்க்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தம் கேட்கிற மந்தையின் ஆடுகளாக, உமக்கு பின் செல்லுகிற மந்தையின் ஆடுகளாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதன் வழியாக நாங்கள் ஆண்டவருக்கென்று நிற்க, கர்த்தருடைய வருகையிலே தேவனோடு தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற அந்த நல்ல பாக்கியத்தை சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் கர்த்தருடைய திருப்பணிகளுக்கென்று தங்களுடைய கழுத்தை கொடுத்தவர்கள், தங்களுடைய உயிரை கொடுத்தவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளும். இரத்த சாட்சிகளுடைய அந்த அனுபவத்திலே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை கரைப்படாது காத்து கொண்டு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் இருக்கிற திருச்சபைகளையும் திருச்சபையினுடைய தலைவர்களையும் விசுவாச குடும்பத்தையும் ஆண்டவருடைய கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுக்கேற்ற நொறுங்குண்டதுமான ஆவியோடு கூட கர்த்தரை கிட்டி சேர்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும். புதிய புதிய ஆத்துமாக்கள் கர்த்தருடைய சபையிலே கூட்டி சேர்க்கப்பட கர்த்தர் ஒரு பெரிய திறந்த வாசலை தந்து நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். தந்திருக்கிற தலைவர்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் நீதியாயும் நேர்மையாயும் தங்களுடைய பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தர் நீதிபரர் என்கிற பயத்தோடு கூட தங்களுடைய பணிவிடையை செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். சுயநலமான தலைவர்கள், நாட்டை பிரித்து ஆளுகிறவர்கள், ஜனங்களுக்குள்ளாக பிரிவினைகளை விதைக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றப்பட்டு நேர்மையும் உண்மையுமானவர்கள் அந்த பொறுப்பிலே அமர்த்தப்பட கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் காணப்படுகிற எல்லா சமாதான கேடுகள், யுத்தங்களின் சப்தங்கள், உள்நாட்டு குழப்பங்கள், கலவரங்கள் ஓய்ந்து அமைதி திரும்பி வரத்தக்கதாக கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ அப்பாவி ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் யுத்தங்களினால், தீவிரவாத செயல்களினால், வறுமையினால் இந்த உலகத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களை அரவணைத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஆதரவற்றவர்களாய் தவித்து நிற்கிறவர்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கரம் நன்மைக்கு ஏதுவாக தங்கியிருந்து அவர்களை பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் சிறுமைப்பட்டவர்களை, ஒதுக்கப்பட்டவர்களை, ஓரம் கட்டப்பட்டவர்களை நேசிக்க, அன்பு பாராட்ட ஏற்றுக்கொள்ள ஒரு நல்ல மனதை எங்களுக்கும் தந்து நடத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களுடைய தேவைகளை சந்தியும். கடன் பாரங்கள் நீங்கி ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருக கர்த்தர் உதவி செய்வீராக. வரவை அறிந்து செலவுகளை செய்து குடும்பத்தை ஞானமாய் கட்டி எழுப்ப, ஜெபத்தோடு வீட்டின் நன்மைகளை தேட ஒவ்வொருவருக்கும் ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுத்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண காரியங்களை குடும்பத்திலே கைக்குடி வர பண்ணி குடும்பங்களை கட்டி எழுப்புவீராக. வேலை வாய்ப்புகளுக்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை நினைந்தருளி ஆசீர்வதிப்பீராக. படிப்பிலே உயர்வுகளையும் வெற்றியையும் மேன்மைகளையும் எதிர்பார்த்து காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைந்தருளும். அரசாங்கத்திலும் தனியார் ஸ்தாபனங்களிலும் பணி செய்கிறவர்கள், அன்றாடம் உழைத்து விவசாய நிலங்களிலே பிரயாசப்படுகிறவர்கள், கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், வெளிநாடுகளிலே தங்களுடைய பணி பொறுப்பின் நிமித்தமாக இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பணியிலிருந்து ஓய்வு பெற்று இல்லங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சமாதானத்தோடு காத்து கொள்ளும். பணியினுடைய ஓய்வு காலங்கள் நன்மையாய் சமாதானமாக அமைந்திருக்க கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள், பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், முதிர் வயதின் பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், தனிமை அனுபவிக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் துணை நின்று நீரே விடுவித்து நடத்தோமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அப்படியே குடும்பங்களை சமாதானத்தினால் கர்த்தர் நிறைத்தருளும். சண்டை சச்சரவுகள் இல்லாதபடிக்கு, பிரிவினைகள் இல்லாதபடிக்கு ஒரே இருதயத்தோடு செயல்பட கர்த்தர் உதவி செய்யும். ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். நெகேமியாவின் நாட்களிலே ஜனங்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த கர்த்தருடைய வேலைக்கு தங்களுடைய கரத்தை கொடுத்தது போல இந்த நல்ல பணிவிடையிலும் ஒவ்வொரு குடும்பமும் எழும்பி கரம் கொடுக்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவினுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.